நம்ம பார்க்க போறது பெட்ரிஃபையிங் வெனம். பேருக்கு ஏத்த மாதிரி இது ஒரு விஷம் தான். ஆனா மனுஷனை வந்து இது கொல்லாது. அதுக்கு பதிலா மனிதர்களை வந்து இது கற்சிலையா மாத்தக்கூடிய சக்தி இதுகிட்ட இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது இந்த விஷத்தை மட்டும் ஒரு லிவிங் கிரீச்சருக்குள்ள நம்ம இன்ஜெக்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்ச நேரத்திலேயே அவங்க கல்லா மாறிடுவாங்க. ஆனா எல்லா லிவிங் கிரியேச்சருக்கும் வந்து இது ஒரே மாதிரியான டைமை வந்து எடுத்துக்காது அப்படிங்கறதா உண்மை. இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா ஒரு சின்ன பூச்சியை பிடிச்சி அதுக்கு நீங்க இன்ஜெக்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு சில செகண்ட்ஸ்லயே அது வந்து கல்லா மாறுற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா ஒரு மனுஷனை இது முழுசா கல்லா மாத்துறதுக்கு குறைஞ்சது 12 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பாங்க. ஸோ மனுஷங்களுக்கும் மற்ற ஒரு சின்ன பிராணிக்கும் இது வந்து வேற வேற மாதிரியான டைமை வந்து எடுத்துக்குது. அதாவது சைஸை பொறுத்து இதோட டைம் வந்து வேறுபடும் அப்படிங்கிறத வந்து தெளிவாகவே வந்து சொல்லியிருப்பாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும்பா, கல்லா மாறினதுக்கு அப்புறமா என்ன நடக்கும், அவங்களை திரும்ப சரி செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா சரி செய்ய முடியும். இதுக்கு ஒரு ஆன்டிடோட்டும் இருக்கு. அதுவும் மேஜிக் சம்பந்தப்பட்டதுதான். அந்த ஆன்டிடோட்டை பயன்படுத்தி கல்லா மாறினவங்கள திரும்பவும் நார்மலா மாத்த முடியும் அப்படிங்கறத சீரிஸ்ல தெளிவா காட்டியிருப்பாங்க. ஆனா கல்லா மாறினதுக்கு அப்புறமா அவங்க உடஞ்சு போயிட்டாலோ இல்ல சேதமடைஞ்சாலோ மருந்து வந்து வேலை செய்யாது அப்படிங்கறதையும் அதிலே தெளிவா சொல்லி இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான நேரத்துல வந்து அதாவது உடஞ்சு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான நேரத்துல வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா குதிரை மந்திர கல் இருக்கு பாத்தீங்களா, அதை யூஸ் பண்ணி அந்த உடஞ்சு போன அந்த கற்சிலைகளை வந்து ஒன்னா சேர்க்க முடியும், அதை சரி செய்யவும் முடியும். இதை வந்து தெளிவா சீரியஸே கன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. உடஞ்சு போன நம்ம லோபே இருக்காரு பாத்தீங்களா, அவரோட சிலையையே நம்ம ஜூலி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா திரும்பவும் ரெடி பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த குதிரை மந்திரக்கல்லை வச்சு ரொம்ப சுலபமாக ஜாக்கி சான் உடஞ்சு போயிருந்தா கூட அதை வச்சு சரி செஞ்சு அதன் மூலமாக அவர் வந்து நார்மல் ஆக்க முடியும் அப்படிங்கிறதையும் நம்மளால தெளிவாகவே பார்க்க முடியுது. குதிரை மந்திரக்கல்லுக்கு அந்த மாதிரி சக்தி இருக்கு அப்படிங்கிறது சீரியஸாக தெளிவாக காட்டியிருப்பாங்க. ஸோ அதை வச்சு அவர் ரொம்ப சுலபமாக சரி செஞ்சிட